ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரியூஸ் ரன்யா vlogs. ரொம்ப நாள் கழித்து நேற்று விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த vlog ரொம்ப க்ரீனிஷாக காமாக சூதிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி அது மைண்டில் வச்சு தான் இதை நான் ஆக்சுவலி எடிட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் டைம் போல் அந்த ஃபார்மிங் லேண்டை விசிட் பண்ணியிருந்தோம். சன்செட் எங்கள் மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குரங்கெலாம் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதை கிட்டேருந்து காப்பாற்றி சாப்பிட்டு ரொம்ப நல்லா எங்களோட ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன்டு த vlog. லொக்கேஷன் பார்த்தா வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த லொக்கேஷன் பார்த்து உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் இல்லை, சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கோம். ஏர்லி மார்னிங் ட்ரெயின். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நாங்கள் ஹரி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. எப்பயுமே அங்கே இருக்க A2Bயில் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நான் வாங்கிட்டு வருவோம். எய்தர் தோசை ஆர் இட்லி ஆர் பொங்கல், இதுதான் எங்களோட கோ டு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வாங்க போயிருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரெண்டுத்துக்கும், பட் நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் எங்கே வாங்கினாலும் எங்களோட காஃபி கண்டிப்பாக A2Bயில் தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, வெளியே A2Bயில் சாப்பிட்றத விட இந்த சென்ட்ரலில் இருக்க A2Bயில் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்டான அளவில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட காஃபி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். போகலாம். என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய இட்லி ஹேட்டர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இட்லி பிடிக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இட்லி ஹேட்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஹரிக்கும் இட்லி பிடிக்காது, பட் ஸ்டில் ட்ராவல் டைமில் இட்லி தான் ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் பொங்கல் கண்டிப்பாக வாங்கிடுவோம். பொங்கல் எனக்கு பிடிக்காது, பட் என்னமோ இப்போல்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலலாம் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொன்னால் புளிஸ் அதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. அப்போலாம் கலாய்ச்சிருக்கேன். பட் இப்போலாம் எனக்கே தோணுது, அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாவே சாப்பிட்லாம் போல். ஓரளவுக்கு பொங்கல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் இட்லியெல்லாம் எனக்கு சத்தியமாக சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. பட் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் நடுவில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், பட் அதுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கிறதில்ல. மோஸ்ட்லி பேக்கட் ஃபுட் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை ப்ரிஃபரும் பண்ண முடியல, பட் அவாய்டும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நானும் இனிமேல் ட்ரை பண்ணிக்கிறேன். ஹரி ஆக்சுவலி தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். தூங்கின மாதிரியே இருந்துச்சு. ஆனால் சிப்ஸு வாய்க்கிட்ட போகிறப்போ மட்டும் வாய் மட்டும் அழகாக தன்னால் திறக்குது. அப்படியே இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் நான் கூட கல்யாணம் பண்ணவங்களே இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சைல்டிஷாக ஜாலியாக இருக்கும் நிறைய நேரம், பட் நாட் ஆல் த டைம். அண்ட் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் லொக்கேஷனு. ஜாலியாக இருந்துச்சு, ஒரு எக்ஸைட்டிங்காக. எப்போவுமே இந்த
பிஜியில் இருக்கிறப்போ சரி, ஸ்கூல் படிக்கிறப்போ சரி, காலேஜ் படிக்கிறப்போ சரி, எங்கேயாச்சும் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, எனக்கு எப்போவுமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படியே ஹரி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாராம்மா. அதையும் நான் கேப்சர் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதோ வந்து பிஞ்சிங்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. குட்டீஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து புதுசாக ஆட் ஆகிருக்காங்க நம்ம ஃபேமிலியில். ரெக்ஸின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த கார்னரில் இருக்கவங்க ரெக்ஸி. இவங்க பேர் ஜாக். இவங்க புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. ரொம்ப வாலு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்கல்ல, அதனால் ஒரே குசும்பு தாங்க முடியல. கடிக்கிறது, வாய்க்கிட்ட கை வச்சா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, விளையாடுறது, இந்த மாதிரி ஒரே ஜாலியாக இருக்கும். நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அம்மா, ஷாலு, ஸ்ரீலாம் ஸ்கூலுக்கு ஒர்க்லாம் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அப்படியே விளையாடிட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம். எப்போவுமே வீட்டில் இருக்கிறப்போ ஈவினிங் போல் ஒரு 5:30 மாதிரி வாக்கிங் போவோம். காஃபி, டீலாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கும். அந்த வழியாக வாக்கிங்லாம் போயிட்டு பீகாக் எங்கள் சைடு வரும். பீஹென் வந்து இந்த சைடு இருக்கும். ஈவினிங் டைமில் போனால் கண்டிப்பாக அந்த ஏரியிலலாம் பார்க்கலாம். அந்த சவுண்டு உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மலை ஓரமாக இருக்க வீடுங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களாலையும் பீஹென்லாம் பார்க்க முடியும். ரொம்ப நார்மலாகவே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டு பக்கத்தில் மட்டும் க்ரீனரியாக இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளேயும் க்ரீனரியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பாட்ஸ்லாம் கோவிட் டைமில் வாங்கி அப்பத்துலேருந்தே வளர்த்துட்ருக்கோம். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் ப்ராப்பராக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி இன்டோர் பிளான்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப தண்ணியே ஊற்றாத அளவுக்கு கூட மெயின்டைன் பண்ணுற நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி வாங்கி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சிடும். நைட் வந்து சந்தக்களின்னு சொல்லுவாங்க, அதை செய்கிறதுக்காக அதோட ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு. ராகி மாவில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ரைஸ்லாம் போட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ராகி மாவு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு திக்கான களி செய்வோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு டூல் வச்சுருப்பாங்க. சந்தக்களி பண்ணுறதுக்காகவே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேரோட வீட்டில் இருக்கும்னு நினைக்கிற வில்லேஜ் சைட்லலாம். அதில் அந்த மிக்சரை போட்டு மேலே நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த நூடுல்லாம் இருக்கும்ல, அந்த நூடுல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பாயில்டு தான். இது கூட ஒரு சில சைட் டிஷ்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம். லைக் வெள்ளை பாகை பண்ணி அதை வேக வச்சு அது கொஞ்சம், அண்ட் கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அது கொஞ்சம். ஸோ இது ரெண்டுத்தையும் சைட் டிஷ்ஷாக போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இது இந்த உகாதி ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நைட் இது தான் ரொம்ப ஃபேமஸாக சாப்பிடுவோம். இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் சாதம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட டேவை முடிச்சுக்கிட்டோம். நானும் அதை ட்ரை பண்ணேன், அதை வீடியோவில் கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஷாலும் மறுபடியும் அந்த வார்டு இதுக்கிட்ட விளையாடிட்டு அண்ட் எங்களோட டேவை நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். உங்களை எல்லோரும் இன்னொரு விலாகில் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டச் ஆச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you all in another vlog. Bye.